அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வல ஆலி முஹம்மதின் வபாரிக் வசல்லிம் அலைஹி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ஈமான். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு நீண்ட ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் வழங்க வேண்டும் என்று துவா செஞ்சு ஆரம்பிக்கிறேன். சகோதரி ஒருவர் கமெண்ட்ல கேட்டிருந்தாங்க, ஹாஜத் நஃபில் தொழுகை எப்படி தொழுது சொல்லிட்டு, அதை பற்றி விளக்கம் கொடுக்கக்கூடிய வீடியோ தான் இது. இந்த வீடியோவில் நான் ஹாஜத் தொழுகை அதை தொழுவதால் நமக்கு என்ன சிறப்பு இருக்குது, நம்முடைய காரியங்கள் எப்படி உடனே நிறைவேறணும்னா எந்த முறையில் தொழலாம், அதில் ஓத வேண்டிய சூறாக்கள், துவா எப்படி செய்யணும், எந்த நேரத்தில் தொழலாம், இதை பற்றி நான் விளக்கமாக சொல்கிறேன். இன்ஷா அல்லாஹ் வீடியோ முழுசாக பாருங்கள். இந்த வீடியோ முழுக்க கண்டிப்பாக உங்கள் அனைவருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் இன்ஷா அல்லாஹ். இப்போ நமக்கு ஏதாவது ஒரு தேவை நிறைவேறணும்னா நாம் கடமையான தொழுகை இருக்குது பார்த்தீங்களா, ஒவ்வொரு வேலை தொழுதை முடிச்சுட்டு துவா செஞ்சாலே கண்டிப்பாக அதை அல்லாஹ் நமக்கு நிறைவேற்றி தருவான். அது கரெக்டாக நம்ம ஃபாலோ பண்ணணும். 5 வேலை தொழுகை எந்த நேரத்தில் இருக்கோ அந்த நேரத்தில் சரியாக நம்ம தொழுது துவா செஞ்சுக்கிட்டே வரணும். நம்ம துவா செஞ்சோம், சில நேரங்களில் நம்முடைய துவாக்கள் கபூல் ஆகாமல் தாமதமாக போகும். அதுக்கு காரணம் நிறைய காரணங்கள் இருக்கலாம், அல்லாஹ் மட்டுமே அறிந்த ஒரு விஷயம். இருந்தும் நாம் தொழுகிற தொழுகையிட நன்மையில் எவ்வளோ நம்மளுக்கு அல்லாஹ் கூலி தருகிறான் அதற்காக சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியாது. நாம் உறுதியாக நம்ம தொழுவோம், நம்ம தொழுகைக்கு கண்டிப்பாக கூலி இருக்குது சொல்லிட்டு. இருந்தாலும் நமக்கு தொழுகையில் வஸ்வாஸ், அதாவது தேவையில்லாத எண்ணங்கள் நிறைய நேரத்தில் வரும். தொழுகையில் மறதி வரும். சில நேரத்தில் அந்த மறதி நமக்கு தெரிஞ்சு கடைசியாக சஜிதா பண்ணிடுவோம். ஆனால் சிலது தெரியாமல் அப்படியே நம்ம தொழுவோம், அது நமக்கு தெரியாது. இந்த மாதிரி மறதி கண்டிப்பாக வரும். ஏன்னா ஷைத்தான் கண்டிப்பாக குழப்பத்தை உண்டாக்குவான். எவ்வளவுதான் நாம் உறுதியாக செஞ்சாலும் அதில் குறை இருக்கும். அதற்கு தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உபரியான தொழுகை மற்றும் மற்ற அமல்களையும் நமக்கு கற்று தந்துள்ளார்கள். நாம் கேட்குற துவா தள்ளி போகிறதுக்கு காரணம், கபூல் ஆகாததுக்கு காரணம் நம்ம துவாக்களில் ஏதாவது குறை இருந்திருக்கலாம். அப்படி இல்லைன்னா மெயினான அந்த தொழுகையில் கூட குறை இருந்திருக்கலாம், அது நமக்கு தெரியாது. அது நிவர்த்தி செய்ய நாம் இந்த மாதிரி நஃபில் தொழுகைகள் மூலமாக அல்லாஹ்வை நெருங்க முயற்சி செய்ய வேண்டும். நஃபில் தொழுகைனா உபரியான செயல். நஃபில் தொழுகை உபரியாக நம்ம தொழுகிறோம் பார்த்தீங்களா, அது கடமையான தொழுகை இல்லாமல் உபரியாக தொழுகிற தொழுகைக்கு பேர் தான் நஃபில் தொழுகை. இந்த தொழுகைகளை நம்ம தொழுகிறதால நன்மைகள் கிடைக்கும், அல்லாஹ்வின் நெருக்கமும் நமக்கு கிடைக்கும். ஆனால் விட்டால் நம் மீது எந்த குற்றமும் கிடையாது. இப்போது நம்மக்கிட்டே இருக்கிற நஃபில் தொழுகையில் சில டைப்ஸ் என்னென்னா ஷுக்ரியா நஃபில் சொல்லுவாங்க. அதாவது அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்தக்கூடிய தொழுகை. நமக்கு ஏதாவது ஒரு நல்ல விஷயம், நல்ல செய்தி கிடைச்சிச்சின்னா உடனே 2 ரக்காத் போய் நம்ம தொழுவோம். அதுக்கு ஷுக்ரியா நஃபில் அப்படி சொல்லி தொழுவோம். அதே போல் அடுத்ததாக ஹாஜத் நஃபில், நம்மளுக்கு ஏதாவது தேவை நிறைவேறணும்னா ஹாஜத் நம்ம நஃபில் தொழுகை அப்படி சொல்லுவோம், அதுக்காக ஒரு தொழுகை. 3வதாக தௌபா நஃபில் சொல்லுவாங்க, பாவ மன்னிப்பிற்கான தொழுகை. நமக்கு எந்த அளவுக்கு பாவம் செஞ்சுருப்போம் தெரியாது, சில பாவங்கள் மனசு ரொம்ப உறுத்தும். அந்த நேரத்தில் ஒரு 2 ரக்காத் தொழுது அல்லாஹ் கிட்ட தௌபா செய்யணும். இப்படி செய்கிற தொழுகை தௌபா நஃபில் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்ததாக உது செஞ்சுட்டு ஒரு 2 ரக்காத் தொழுகை இருக்குது, அதுவும் நஃபில் தொழுகையில் தான் வரும். இந்த மாதிரி நிறைய டைப்ஸ் இருக்குது. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காலத்தில் இந்த மாதிரி பெயர் சொல்லலை. இந்த ஹாஜத் நஃபில், ஷுக்ரியா நஃபில், தௌபா நஃபில் சொல்லிட்டு அவங்க பேரை சொல்லலை. ஆனால் தொழுதாங்க, உபரியான தொழுகைகளை, நஃபில் தொழுகைகளை அவங்க தொழுதாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்பட்டுச்சுன்னா அவங்க முதல்ல செய்கிறது தொழுவதான். முதல்ல போய் தொழுவாங்க. இந்த தொழுகை கடமையான தொழுகை மட்டும் இல்லை, எக்ஸ்ட்ரா தொழுகை, அதாவது நஃபில் தொழுகையும் கூட. அடுத்ததாக குர்ஆன்லேயும் நிறைய வசனங்கள் இருக்குது. பொறுமை மற்றும் தொழுகையின் மூலம் உதவி தேடுங்கள், பணியுடையரை தவிர மற்றவர்களுக்கு இது பாரமாகவே இருக்கும் அப்படின்னு அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். இப்போது நமக்கு ஏதாவது காரியம் நிறைவேறணும்னா முதல்ல 2 விஷயம் நம்மளுக்கு மிக முக்கியமாக இருக்கணும். ஒன்று பொறுமையாக இருக்கணும். நாம் பாட்டுக்கிட்டு துவா செஞ்சுக்கிட்டு தொழுதுகிட்டே இருக்கணும். கண்டிப்பாக அல்லாஹ் நிறைவேற்றி தருவான் என்ற ஒரு நம்பிக்கையும் ஒரு பொறுமையும் நம்மக்கிட்ட இருக்கணும். அடுத்ததாக தொழுகையை பொறுத்த வரைக்கும் கடமையான தொழுகையை தொழுதுட்டு அதை நிறைவேறாமல் தள்ளி போயிட்டே இருக்கும்போது எக்ஸ்ட்ரா தொழ ஆரம்பிங்க. 2 ரக்காத்தாக நாம் எத்தனை ரக்காத்து வேணாலும் தொழலாம். தொழுது நீங்கள் துவா செஞ்சு பாருங்கள், இன்ஷா அல்லாஹ் தீர்க்க முடியாத காரியம் கூட கண்டிப்பாக லேசாகும்.
இது போன்ற நம்ம ஹாஜத் நஃபில் தொழுகைகளை தொழுதுட்டு வரும்போது நமக்கு இன்னொரு பெரிய பாக்கியமோ ஒரு நற்செய்தியோ நமக்கு கிடைக்கும். அதை நான் வீடியோ எண்டிங்கில் சொல்கிறேன். இப்போது இந்த தொழுகையை எப்படி தொழலாம், இந்த தொழுகையில் நீங்கள் நியத்து எப்படி வைக்கணும்னா, நார்மலாக நீங்கள் நியத்து, அதாவது மனசார சொல்கிறது தான் நியத்து. இதுக்கு சொல்லிட்டு துவா பர்டிகுலராக எதுவுமே இல்லை. இந்த மாதிரி நான் 2 ரக்காத் நஃபில் தொழுறேன் சொல்லிட்டு, அல்லாஹுக்காக தொழுறேன்னு சொல்லிட்டு மனசில் நியத்து வச்சுக்கிங்க. நார்மலாக நீங்கள் எப்படி தொழுவீங்களோ அதே மாதிரி தொழுங்க. இதுக்காக எக்ஸ்ட்ரா சூரா அந்த மாதிரிலாம் ஒன்றுமே இல்லை. நார்மல் தொழுகைகளை என்ன நம்ம சூரா ஃபஸ்ட்டு சனா ஓதுவோம், அடுத்ததாக சூரா ஃபாத்திஹா ஓதுவோம், துணை சூரா ஓதுவோம்ல, அதே மாதிரி நீங்கள் ஓதலாம். நார்மலாக எல்லாமே பண்ணுற மாதிரி தொழுங்க. 2 ரக்காத் தான் தொழணும். 2 ரக்காத் தொழுதுட்டு சலாம் கொடுக்கணும். நீங்கள் எத்தனை ரக்காத் தொழுறோமோ அது உங்கள் விருப்பம். 2 ரக்காத், 4 ரக்காத், 6, 8, 10 சொல்லிட்டு உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் தொழலாம். நியத்து வச்சுட்டு தொழுங்க. எந்த நேரத்தில் இந்த தொழுகை தொழலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எந்த நேரத்திலும் நீங்கள் தொழலாம். நீங்கள் எப்போ ஃப்ரீயாக இருக்கீங்களோ அப்போ தொழலாம். ஆனால் தொழக்கூடாத அந்த 3 நேரத்தில் மட்டும் நம்ம தொழக்கூடாது. அதாவது சூரியன் உதிக்கிற நேரத்தில் தொழக்கூடாது, சூரியன் உச்சிக்கு வரும் நேரம் மற்றும் மறையும் நேரம், இந்த 3 நேரங்களை தவிர்த்து மற்ற நேரங்களில் நீங்கள் தொழலாம். ஃப்ரீயாக இருக்கும்போது தொழுதுக்குங்க. எப்போ தொழுத சிறந்தது அப்படின்னு கேட்டால், மஹ்ரிப்க்கு அப்புறம் நீங்கள் தொழலாம், அப்படி இல்லைனா இஷாவுக்கு பிறகு தொழலாம். இந்த மாதிரி நேரங்களை தொழும்போது இன்னும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். ஏன்னா கொஞ்சம் அமைதியான நேரம் அது. இஷாவுக்கு பிறகு இன்னும் கொஞ்சம் அமைதியாக இருக்கும். எல்லா வேலையும் முடிச்சுட்டு கொஞ்சம் ஃப்ரீயாக இருப்போம்ல, அப்போது மனசும் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும். வேறு எந்த சிந்தனையும் வராது. நீங்கள் அந்த நேரத்தில் தொழலாம், உங்கள் இஷ்டம் போல் தொழலாம், பிரச்சனை இல்லை. இருந்தும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நேரத்தை சொல்லியிருக்கிறாங்க. அதாவது ஒரு சஹாபி வியாபாரத்தில் நல்ல லாபம் அடைகிறாங்க. அவங்க நபி அவர்களிடம் வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி எனக்கு வியாபாரத்தில் இவ்வளவு லாபம் இன்னைக்கு கிடச்சிது சொல்லிட்டு. அப்போது நபி அவர்கள் சொல்கிறாங்க, நான் இன்னொரு விஷயத்தையும் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன், இது அதை விட லாபமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்னன்னு கேட்கும்போது, ஃபர்து தொழுகைக்கு பிறகு ஒரு 2 ரக்காத் நஃபில் தொழுவது அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். இது அபு தாவூத் என்ற ஹதீஸில் பதிவாயிருக்கு. அதாவது ஒவ்வொரு வேளை 5 வேளை ஃபர்து தொழுகை இருக்குல்ல, ஃபஜ்ரு, துஹர், அசர் சொல்லிட்டு, அது நீங்கள் நார்மலாக தொழுதுட்டு முன்பின் சுனத்தில் தொழுது இருந்தால் அதுவும் தொழுது முடிச்சுட்டு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 2 ரக்காத் நஃபில் நீங்கள் தொழணும். இந்த மாதிரி தொழுது துவா செய்யும் போது எல்லாத்தை விட அதிகமாக உங்களுக்கு லாபம் தரக்கூடியது அப்படின்னு நபி அவர்களே கூறியுள்ளார்கள். அப்போது அந்த நேரம் சிறப்பான ஒரு நேரமாக இருக்கும். ஏன்னா நம்ம ஃபர்து தொழுதுட்டு நம்ம அதே உதுவோடு இருக்கும்போது நமக்காக மலக்குமார்களின் துவாவும் நமக்கு கிடைக்கும். அது சிறப்பான ஒரு நேரம். அந்த நேரத்தில் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா வணக்கங்களை கொண்டு அல்லாஹ்வை நாம் நெருங்கும் போது கண்டிப்பாக நம்முடைய தேவை நிறைவேறதற்கு அதிகமாக சான்ஸ் இருக்குது. அதனால் நீங்கள் அந்த நேரத்தில் கூட நீங்கள் தொழுதுக்கலாம். ஒரு 2 ரக்காத்தாக கூட நீங்கள் தொழுதுக்கலாம், ரொம்ப உங்களுக்கு டைம் இல்லை அப்படின்னு நினைக்கும்போது. இந்த தொழுகையை நாம் எப்படி தொழுதா, அதில் எப்படி துவா செஞ்சால் நம்முடைய துவா விரைவில் நிறைவேற்றப்படும் அப்படின்னு கேட்டால், நீங்கள் நார்மலாக தொழுதுட்டு பிறகு நிறைய துவாக்கள் இருக்குது பார்த்தீங்களா, குரான் மற்றும் ஹதீஸ்களில் சிறப்பான துவாக்கள் இருக்குது. இந்த துவாவை கேட்டால் உடனே நிறைவேறும் அப்படி சொல்லிட்டு சில விஷயங்கள் இருக்குது. அவங்கவுங்க தேவைக்கேற்ற மாதிரி அந்த துவாக்களை நீங்கள் எடுத்துக்கலாம். கடன் இருக்கும் சில பேருக்கு, அந்த கடனுக்கான அந்த துவாவை எடுத்துக்கலாம். சில பேருக்கு நோயாக இருக்கும், அந்த நோய் நிவாரண துவா நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நிறைய துவாக்கள் இருக்குது. அந்த துவாவை ரிப்பீட்டடாக நீங்கள் கேட்டுக்கிட்டே இருக்கணும். உங்களுக்கு தேவை சொல்லிட்டு ஒன்று இருக்கும்ல, என்ன தேவையோ அதை நியத்தை வச்சுட்டு ரிப்பீட்டடாக அந்த துவாவை கேட்டுக்கிட்டே இருந்துட்டு பிறகு உங்கள் தேவைகளை நீங்கள் கேட்கலாம். இல்லை எனக்கு இது எதுவுமே தெரியாதுன்னு நீங்கள் தமிழில் தாராளமாக துவா செய்யலாம், தவறில்லை. இன்னும் சிறப்பு உங்களுக்கு என்னென்னா, தொழுகையில் இப்போ நீங்கள் 2 ரக்காத் தொழுறீங்கன்னு நினச்சிக்கிங்க, அந்த தொழுகையில் கடைசி சஜ்தால எப்பவுமே சொல்கிற துவாக்களை நீங்கள் ஓதிட்டு பிறகு உங்களுக்கு என்ன தேவையோ, எந்த தேவை வேண்டி நீங்கள் இந்த தொழுறீங்களோ அந்த தேவையை அல்லாஹ் கிட்ட சஜ்தால கேளுங்க, அழுது கேளுங்க. தமிழ்லையே கேட்கலாம், தப்பில்லை. ஏன்னா தமிழில் கேட்கும் போது தான் நம்மளுக்கு இன்னும் அதிகமாக, நமக்கு நிறைய தேவைகள் இருக்கும்ல, என்னென்ன சொல்லிட்டு எல்லாத்துக்கும் அரபியில் மீனிங் இருக்காது. அப்போ நீங்கள் உங்கள் தாய்மொழியில் தாராளமாக கேட்கலாம். உங்கள் தேவையை அல்லாஹ் கிட்ட அழுது கேளுங்க. ஏன்னா சஜ்தால கேட்குற துவாவுக்கு நிறைய சக்தி இருக்குது, பவர்ஃபுல்லான ஒரு இடம் அது. ஆல்ரெடி நாம் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா தொழுகை மூலமாக அல்லாஹ் கிட்ட அதிகமாக நெருங்கி வந்துட்டோம். இன்னும் சஜிதால நம்ம துவா செய்யும்போது இன்னும் அதிகமான நெருக்கத்தை பெற முடியும். உங்கள் துவா விரைவில் கபூலாக 98% வாய்ப்பு இருக்குது. அதனால் அந்த இடத்துல கேளுங்க. டைம் எவ்வளோ எடுத்தாலும் பரவாயில்ல, நீங்கள் அழுது துவா செய்யுங்க. அதுக்கப்புறமா நீங்கள் நார்மலாக அத்தியாயத்தை ஓதுவீங்களா, அத்தியாயத்தில் ஓதுற துவாக்கள் எல்லாம் ஓதிட்டு சலாம் கொடுப்பதற்கு முன்னாடி அந்த அத்தியாயத்து இருப்பில் அப்படியே கூட நீங்கள் துவா செய்யலாம், தமிழில் கேளுங்க. இல்லைனா
உங்களுக்கு ஏதாவது ஒரு குரான் வசனம் தெரிஞ்சிருக்கும், அதாவது துவாக்கள் தெரிஞ்சிருக்கும். குரானில் இருக்கிற துவாக்கள், ஹதீஸில் இருக்கிற துவாக்கள், அந்த துவாக்கள் எது மனப்பாடமாக தெரிஞ்சிருக்கும், உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி அந்த துவாவை நீங்கள் ஓதிட்டு அதுக்கப்புறமாவும் தமிழில் நீங்கள் துவா செய்யலாம். அதிகமாக செய்யுங்க. ஒரு 2 ரக்காத் நீங்கள் தொழுதுட்டு துவாக்கு அதிகமாக நீங்கள் டைம் எடுத்துக்குங்க. டைம் நம்ம எந்த அளவுக்கு துவாக்கு அதிகமாக டைம் கொடுக்கணும், அல்லாஹ் கிட்ட திரும்ப திரும்ப வலியுறுத்தி கேட்டுக்கிட்டே இருக்கணும். அதனால அதிகமாக நீங்கள் டைம் எடுத்துக்கலாம், தப்பு இல்லை. துவா செஞ்சுட்டு பிறகு சலாம் சொல்லுங்கள். சலாம் சொல்லிவிட்டு மறுபடியும் நீங்கள் நார்மலாக தஸ்பீக் எடுப்போம்ல, தொழுகை முடிஞ்சுட்டு எடுக்கிற தஸ்பீக், அதை எடுத்துகிட்டு நீங்கள் துவா செய்யலாம். அதிகமாக துவா செய்யலாம். இதை மாதிரி நீங்கள் எத்தனை ரக்காத்து வேணாலும் தொழலாம். ஒருவேளை நீங்கள் 4 ரக்காத் தொழுறீங்களா, 2 ரக்காத்தா 4 ரக்காத் தொழுதுட்டு பிறகு துவா செய்யுங்க. இதை மாதிரி ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு ரக்காத் சொல்லிட்டு நீங்களே மனசில் வச்சுருப்பீங்களே, அத்தனை ரக்காத்து தொழும்போது எல்லா ரக்காத்துலேயும் கடைசி சஜிதாவில் துவா செய்யுங்க. அதிகமாக துவா செய்யுங்க. அத்தியாத்து இருப்பில் துவா செய்யுங்க. இந்த மாதிரி நம்ம கேட்டு அந்த தொழுகையை நிறைவேற்றும் போது கண்டிப்பாக நிறைய பலன் உங்களுக்கு இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் ஹாஜத் நஃபில் தொழுது பாருங்கள். இன்ஷா அல்லாஹ் எப்படிப்பட்ட கஷ்டமோ தீரும். உங்களுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு சொல்யூஷனாக இந்த தொழுகை கண்டிப்பாக இருக்கும். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. இவ்வளவுதான் ஹாஜத் நஃபில் தொழுகை தொழும் முறை. மேற்கொண்டு இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் கேளுங்க. இன்ஷால்லா நான் சொல்கிறேன். நான் வீடியோவில் ஸ்டார்டிங்கில் சொல்லியிருந்தால இந்த நஃபில் தொழுறதால் நம்மளுக்கு இன்னொரு பெனிஃபிட்டும் இருக்குது சொல்லிட்டு, அது மறுமை. நாளை மறுமையில் முதல்ல விசாரிக்கப்படுவது தொழுகையை பற்றி தான். நம்ம தொழுதுருப்போம், நம்ம கொஞ்சம் திமிராக கூட இருக்கலாம், நம்ம தான் 5 வேளை தொழுதுட்டோமே நம்மளுக்கு பிரச்சனை இல்லை சொல்லிட்டு அப்படி நினைக்கவே கூடாது. ஏன்னா நம்ம தொழுத தொழுகையை, எந்த தொழுகையை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான், எதை விட்டான் கண்டிப்பாக நமக்கு தெரியாது. எதில் குறைவு இருக்குது அதுவும் நமக்கு தெரியாது. அந்த மாதிரி நேரங்களில் மறுமை நாளில் இது மாதிரி தொழுகை, நோன்பு, ஜக்காத்து, கடமையான அமல்கள் இருக்குது பார்த்தீங்களா, அதில் விசாரிக்கப்படும். அதில் ஏதாவது ஒரு குறைவு ஏற்பட்டால் நாம் இந்த மாதிரி உபரியான தொழுகை தொழுகிறோம்ல, அந்த தொழுகையோட அந்த நன்மையை போட்டு சரி பண்ணிடுவாங்க. அப்போ நமக்கு நன்மை கிடைச்சிரும். இப்படி உங்கள் தேவை நிறைவேறத்திற்காக நீங்கள் தொழுகிற இந்த தொழுகையால் உங்கள் தேவையும் நிறைவேறும், உங்களுக்கு அதிகமான நன்மைகளும் கிடைக்கும். அதாவது அல்லாஹ்வை அதிகமாக நெருங்குவதற்கு ஒரு வழி இது, எக்ஸ்ட்ரா தொழுகை மூலமாக தொழுகிறது. அடுத்ததாக மறுமையிலும் சிறந்த கூலி கிடைக்கும். அதனால் நீங்கள் ஒரு ஹாஜத் நிறைவேறணும் சொல்லிட்டு தான் தொழணும்னு இல்லை. உங்களால் முடிஞ்சால் தினமும் ஒரு 2 ரக்காத் நஃபில் தொழுங்க. அப்படி இல்லைன்னா வாரத்துக்காவது ஒரு முறையாவது நீங்கள் தொழுது பாருங்கள். இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக உங்களுக்கு நிறைவான பலன் கிடைக்கும். இம்மையிலும் உங்களுக்கு பலன் உண்டு, மறுமையிலும் பலன் உண்டு. அதில் எந்த சந்தேகமும் இல்லை. எவ்வளவு துவா செஞ்சோம் அந்த துவா கபுல் ஆகாமல் இருக்கிறவங்க, நீண்ட நாள் ஒரு பிரச்சனையால் சோதனையால் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறவங்க இந்த மாதிரி தொழுது நீங்கள் துவா செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக இதன் மூலமாக உங்களுக்கு ஒரு நல்ல வழி பிறக்கும். அப்படி உங்களுக்கு ஒரு நல் வழி பிறக்க வேண்டும் சொல்லிட்டு உங்களுக்காக நானும் அல்லாஹ் கிட்ட துவா செஞ்சுக்கிறேன். எனக்காகவும் என் குடும்பத்திற்காகவும் நீங்களும் துவா செஞ்சுக்கிங்க. அல்ஹம்துலில்லாஹ். இந்த வீடியோ மூலமாக நீங்கள் பலன் அடைஞ்சிருந்தீங்கன்னா இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. இதன் மூலம் அவர்களும் பலனடையலாம். இன்ஷா அல்லாஹ் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். ஜஸக்கல்லாஹு கைரன் கசீரா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.